நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தாகமும் நன்றி உள்ளமும். இன்றைய வேதாகம பகுதி சங்கீதம் 42 முதல் 5 வசனங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். குறிப்பு வசனம்: மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. சங்கீதம் 42:1. நானும் என் 2 நண்பர்களும் ஒரு மலையில் மலையேற்ற சாகச பயணம் செய்ய விரும்பினோம். எங்கள் மலையேற்ற பயணத்தை தொடங்கிய போது எங்களிடம் இருக்கும் தண்ணீர் பயணத்தின் முடிவு வரை போதுமானதாக இருக்குமா என்று நாங்கள் யோசித்தோம். சரி, பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணியபடியே எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். நாங்கள் சந்தேகப்பட்டது போலவே பாதி தூரத்திற்கு மேல் மலையில் ஏறிக்கொண்டிருந்த போது எங்களிடம் இருந்த தண்ணீர் வேகமாக குறைந்து கொண்டே வந்து மலையுச்சியை அடைய இன்னும் கொஞ்சம் தூரமே மீதியிருந்த நிலையில் முற்றிலும் தீர்ந்துவிட்டது. கடுமையான தாகத்துடன் மூச்சு திணறி மிகவும் சிரமத்துடன் சுவாசித்து தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டே நடந்தோம். பிறகு நாங்கள் ஒரு திருப்பத்தில் சுற்றி மேலே ஏறிய போது எங்களுக்கு ஒரு அதிசயம் காத்திருந்தது. அங்கே 3 தண்ணீர் பாட்டில்கள் ஒரு பாறையின் பிளவில் மாட்டி வைக்கப்பட்டிருந்ததை கண்டோம். இது உங்களுக்கு தேவைப்படும் என்று தெரியும், மகிழுங்கள் என்று அங்கே ஒரு குறிப்பும் இருந்தது. நாங்கள் ஒருவரையொருவர் நம்ப முடியாமல் பார்த்து கொண்டு தேவனுக்கு நன்றி சொல்லி தேவையான அளவு நீரை பருகி கடைசி கட்டத்திற்கு பயணித்தோம். நான் என் வாழ்நாளில் இவ்வளவு தாகமாகவும் நன்றியுடனும் இருந்ததில்லை. சங்கீதக்காரனுக்கு மலையேறிய அனுபவம் இல்லை, ஆனால் ஒரு மானுக்கு தாகமெடுக்கையில் எவ்வாறு செயல்படும் என்பதை அவர் அறிந்திருந்தார். தாகத்தாலும் பசியாலும் மானானது உயிர் பிழைப்பதற்காக நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என தேவனுக்கான அவரது விருப்பத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். நமக்கு மிகவும் அவசியமான நீரைப் போலவே தேவன் நமக்கு எப்போதும் இருக்கும் உதவியாளர். நாம் அவருக்காக ஏங்குகிறோம். ஏனெனில் அவர் நமது சோர்ந்து போன வாழ்க்கைக்கு புதுப்பிக்கப்பட்ட பலனையும் புத்துணர்ச்சியையும் தருகிறார். அனுதின பயணத்தில் எதுவாயிருந்தாலும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் எப்போது கடும் தாகத்தோடோ அல்லது பசியுடனோ இருந்து அதற்காக பயந்தீர்கள்? தேவனின் பிரசன்னத்திற்காக நீங்கள் ஏன் ஏங்க வேண்டும்? அன்பு தேவனே, நீர் என் வாழ்க்கையை நிரப்புகையில் நான் அனுபவிக்கும் புதுப்பிக்கப்பட்ட பலனுக்காக நன்றி. உம்மை தவிர வேறு எந்த ஆதாரத்தையும் நம்பியிருக்காதபடி எனக்கு உதவி செய்யும். ஆமென்.